வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம் கல்லீரலில் இருக்கக்கூடிய பழுதுகளை நீக்குவதற்காக, கல்லீரலை ஆரோக்கியமாக பராமரிப்பதற்காக நம்ம என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், குறிப்பாக இந்த ஒரு பழமெல்லாம் எடுத்துக்கிட்டா கல்லீரலை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா என்னென்ன பழங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். மனித உடலில் கல்லீரல் தான் மிகப்பெரிய உறுப்புங்க. கல்லீரலுக்கு பழுது ஏற்பட்டிருந்தாலுமே அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் தவறான உணவு பழக்கம், வாழ்க்கை முறைகளால் கல்லீரலுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதில் கல்லீரல் பங்கு முக்கியமானதுங்க. பித்தநீரை உற்பத்தி செஞ்சு கொழுப்பை ஜீரணிக்கிறதுக்கும் சத்துக்களை உறிஞ்சுவதற்கும் உதவிகரமாக இருக்கு. குறிப்பாக மருந்துகள் மற்றும் ஆல்கஹால் போன்றவற்றை உடைத்து ஜீரணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சிங்கன்னா கல்லீரலில் கொழுப்பு படிவுகள் இல்லாமல் நச்சு கழிவுகள் தேங்காமல் நம்ம பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக தடுக்கலாம். ஸோ முதல்ல இந்த ஆல்கஹால்லாம் நம்ம விட்டுறது, மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதா கல்லீரலுக்கு ஆரோக்கியம். அப்போ தொடர்ந்து கல்லீரலுடைய நலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். திராட்சை பழத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மாதிரி சிட்ரஸ் பழங்கள் இருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ திராட்சை பழம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சிவப்பு திராட்சை மற்றும் ஊதா நிற திராட்சை இருக்குது. இதெல்லாமே கல்லீரலுடைய வீக்கத்தை குறைத்து கல்லீரலில் இருக்கக்கூடிய பாதிப்பை தடுத்து அதனுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டை மேம்படுத்துதுங்க. அதனால திராட்சை பழம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை கல்லீரல் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எலுமிச்சம் பழம், ஆரஞ்சு பழம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிரேப் ஃப்ரூட்ஸு, அதாவது திராட்சை பழம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே கல்லீரலினுடைய நச்சு நீக்கக்கூடிய என்சைம்களை அதிகரித்து சேதத்திலிருந்து கல்லீரலை பாதுகாக்குங்க. கல்லீரலில் கொழுப்பு படிவுகள் ஏற்படாம நச்சுக்களை வெளியேற்றிவிடும். பெரி வகை பழங்கள் கல்லீரல் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கலாம். ப்ளூபெரி பழம், ஸ்ட்ராபெரி பழம், ராஸ்பெரி பழம் போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை, அதாவது அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அது குறைச்சி கல்லீரலுடைய கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்தை ஆதரிக்குது. அதாவது கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றக்கூடியதாக அந்த பெரி வகை பழங்கள் இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கல்லீரலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். கல்லீரலில் கொழுப்பு படிவுகள் இல்லாமல் நச்சு கழிவுகள் தேராமல் பாதுகாத்துக்கலாம். ஆப்பிள் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா கல்லீரலை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கல்லீரலுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் இருக்கக்கூடிய பெக்டின், அந்த கரையக்கூடிய நார்சத்து செரிமான அமைப்பில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் கொழுப்பை நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கல்லீரலுடைய அந்த நச்சு கழிவுகளையும் கொழுப்புகளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீக்கிவிடும். கல்லீரலில் கொழுப்பு பிடிவுகள் ஏற்படாமலையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஸோ அதனால் ஆப்பிள் பழத்தையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வெண்ணெய் பழம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆணை கொய்யா, அதாவது அவகேடோ பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது எடுத்துக்கொண்டீங்கன்னா கல்லீரலை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா குளூத்தாதயோன் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அவகேடோ பழம் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கும் கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு கல்லீரல் ஒரு புத்தம் புதிய உறுப்பாக மாற்றுறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். பப்பாளி பழம் நீங்க கல்லீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பப்பாளியில் இருக்கக்கூடிய நொதிகள் செரிமானத்தை மேம்படுத்தி கல்லீரலில் கொழுப்பு சேருவதை உங்களுக்கு தடுக்குங்க. ஸோ செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும்போது அந்த கழிவுகள் வெளியேறிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிகப்படியான கழிவுகள், நச்சு கழிவுகள் சேருவது, கொழுப்பு படிவுகள் கல்லீரலில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதுக்கு பப்பாளியில் இருக்கக்கூடிய அந்த என்சைம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதால நீங்கள் பப்பாளி பழத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 100 120 கிராம் வரைக்கும் பப்பாளி பழம் நீங்கள் எடுத்துக்கொண்டாலே போதுமானது தான். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பப்பாளி பழத்தை சாப்பிட்ருங்க. இல்லைனா உணவுகளை சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பப்பாளி பழங்களை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய கல்லீரலை பராமரிக்கும். நெல்லிக்காய் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிறது எல்லாமே கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு பெரிதும் மேம்படுத்துங்க. ஏன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கு. இப்போ கல்லீரலுடைய நச்சுத்தன்மையை இதை நீக்கி குளூத்தாதயோன் உற்பத்தியை அதிகரிக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நெல்லிக்காயுமே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பழங்களோட சேர்த்து போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுடைய அந்த கொழுப்பு படிவுகளை அகற்றி கல்லீரலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலம் பெற வைக்குங்க. கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய உணவு முறைகளில் நீங்கள் பூசணி விதைகள் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ பூசணி விதைகளில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் நிறைந்திருக்கு. அது இல்லாமல் பூசணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகளை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பூசணி விதைகள், அந்த அவகேடோ பழங்கள் இதெல்லாமே கெட்ட கொழுப்பு உங்களுக்கு குறைக்கும். மேலும் கல்லீரலுடைய செயல்பாட்டை ஆதரிக்கும்.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பூசணி விதைகளோட அவகேடோ பழத்தை சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குளூத்தாதைனோன் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்கும். இது வந்து கல்லீரலை சுத்தம் செய்யும். பூசணி விதைகளில் மெக்னீசியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கல்லீரலுடைய வீக்கத்தை வந்து குறைக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரல் செல்களை உங்களுக்கு பாதுகாக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அவகேடோ பழத்தோடு சேர்த்து பூசணி விதைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லீரலை ஆரோக்கியமாக பராமரிக்கலாம். கீரையோடு சேர்த்து ஆலிவ் ஆயில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லீரல் உங்களுக்கு அந்த பழுது நீக்கம் செய்யப்பட்டு கல்லீரல் ஆரோக்கியமாக மாறும். கீரையில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் நச்சுக்களை வந்து வெளியேற்றி கல்லீரலுடைய கொழுப்பு சேர்வதை குறைக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய நைட்ரேட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரல் என்சைமினுடைய அளவை வந்து மேம்படுத்துதுங்க. ஆலிவ் எண்ணெயில் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு வந்து அதிகம். இது வந்து லிப்பிட் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் இன்சுலினுடைய உணர்திறனை வந்து மேம்படுத்துது. மேலும் இதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எதிர்ப்பு பண்பு கல்லீரலுடைய வீக்கத்தை வந்து குறைக்கும் அப்படின்றது தான் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ அதனால் கீரையோடு சேர்த்து ஆலிவ் ஆயில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையும் நச்சு கழிவுகளையும் வெளியேற்றி கொண்டு செல்களை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு கல்லீரல் ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றிக்கலாம். கருப்பு பீன்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலை அதை ஆரோக்கியமாக மாற்றும். கருப்பு பீன்ஸில் கரையக்கூடிய நார் சத்து இருக்குங்க. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். மேலும் கொழுப்புடைய அளவை குறைக்கும். கல்லீரலில் கொழுப்பு சேராமல் இருக்கிறது மிகவும் முக்கியம். ஸோ அப்போ வந்து நார் சத்து இருக்குங்க இல்லையா, அது வந்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கல்லீரலுடைய வீக்கத்தை குறைத்து கொழுப்புகளை வந்து எரிக்கும். அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை கொழுப்புகளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை கருப்பு பீன்ஸ் வந்து மேம்படுத்தும். கருப்பு பீன்ஸில் ஃபாலிஃபினால்கள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் அதிகம் இருக்குது. இது கல்லீரலில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்திற்கு எதிராக போராடும். கருப்பு பீன்ஸ் கொழுப்பு கல்லீரல் நோயை அந்த நோயை வந்து தடுக்கிறதுக்கு நிர்வகிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ கருப்பு பீன்ஸையும் அளவாக நம்ம எடுத்துக்கலாம். பச்சை சோயா பீன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்லீரலுடைய பழுது நீக்கத்தை சரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழுது நீக்கம் கல்லீரல் வந்து பழுதறிஞ்சிருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ கல்லீரலில் வந்து கொழுப்பு சேர்வது குறையிறதுக்கு நம்ம இந்த பச்சை சோயா பீன்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய அதிக புரதம் அந்த புரோட்டீன் வந்து குறிப்பாக சிவப்பு இறைச்சியில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு இல்லாமல் வந்து இது வந்து கிடைக்குங்க. ஸோ அப்போ வந்து சோயாவில் இருக்கக்கூடிய ஜெனிஸ்டீன் டைட்டின் மற்றும் இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே கல்லீரலில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு குறைத்து வீக்கத்தையும் குறைக்கும். ஸோ இதில் வந்து ஐசோஃப்ளவோன்கள் வந்து இருக்குது. இந்த ஐசோஃப்ளவோன்கள் கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி இன்சுலினுடைய உணர்திறனை அதிகரிக்கும். இதனால் கொழுப்பு படிவுகள் உங்களுடைய கல்லீரலில் வந்து வராமல் முன்னாடியே தடுத்துக்கலாம். அதுக்காக தான் நீங்கள் வந்து பச்சை பீன்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த லிவர் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த ஃபேட்டி லிவர் தடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ அந்த வகையில் நீங்கள் டார்க் சாக்லேட் வந்து எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா எபிகா டெசின் மற்றும் கேடசின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது கல்லீரலுடைய திசுக்களில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்தை வந்து குறைக்கும். கொழுப்பு கல்லீரல் பிரச்சனைக்கு இன்சுலின் எதிர்ப்பு ஒரு முக்கிய காரணம். ஸோ சிறிய அளவில் டார்க் சாக்லேட் நீங்கள் சாப்பிட்றது அந்த இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டார்க் சாக்லேட் ஏஎல்டி மற்றும் ஏஎஸ்டி அளவை வந்து குறைக்கலாம். இது எல்லாம் என்னென்னா கல்லீரலுடைய அழுத்தத்தினுடைய அறிகுறிகள். ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து குறைக்குங்க. அப்போ கல்லீரல் வந்து செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். கொழுப்பு செல்கள் சேர்வதை வந்து முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் இது டார்க் சாக்லேட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்பப்போ நீங்க பாதாம் மற்றும் முந்திரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லீரல் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். பாதாம் முந்திரி சாப்பிட்றது கொழுப்பு கல்லீரல் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவி பண்ணும். இது இரண்டுமே எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு குறைக்கூடிய சத்துக்களை கொண்டு இருக்கு. அப்போ பாதாம் முந்திரி இரண்டிலுமே மெக்னீசியம் இருக்கு. இது இன்சுலினுடைய சுரப்பை சீராக்கும். பாதாமில் இருக்கக்கூடிய விட்டமின் இ கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்குது. இது ரெண்டுமே சர்க்கரையினுடைய அளவை சீராக்கி கல்லீரல் நொதிகளை வந்து கட்டுப்படுத்துது. பாதாம் முந்திரி இரண்டுமே மெக்னீசியம் கொண்டு இருக்கு. இது கொழுப்பு கல்லீரல் நோய்க்கு அதை கியூர் பண்ணுறதுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாலுமே இதை நீங்கள் வந்து அளவாக எடுத்துக்கணும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் வந்து குறிப்பிட்றாங்க. ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள் அகற்றப்படும். கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு அகற்றப்பட்டுவிடும். நீங்கள் நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.